வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வழக்கு தொட்டமுனியப்பாவுக்கும் முனிசுவாமிக்கும் நடந்தது. இத ஒரு வெறும் சட்ட பிரச்சனையா பார்க்காம ஒரு சுவாரஸ்யமான குடும்ப நாடகமா பார்க்கலாம் இல்லையா? ஆமா, நிச்சயமா. இது தலைமுறைகளை தாண்டி நடந்த ஒரு கதை. ஒரு தாத்தா அவரோட நிலத்த ஒரு கண்டிஷனோட விக்கிறார். பல வருஷம் கழிச்சு அவரோட மகன்கள் போராடி அந்த நிலத்தை மீட்கிறாங்க. ம். கதை நல்லபடியா முடிஞ்ச மாதிரி தெரியுது. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். கரெக்ட். அவங்க ஒரு சமரசம் செஞ்சு அந்த நிலத்தோட ஒரு பகுதிய தங்களோட மகன்கள் கிட்ட, அதாவது அந்த தாத்தாவோட பேரங்கள் கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம விட்டு கொடுத்துடுறாங்க. இங்கதான் அந்த முழு பிரச்சனையோட மையப்புள்ளியே இருக்கு. அந்த மகன்கள், அதாவது தந்தையர்கள், கஷ்டப்பட்டு அந்த நிலத்தை மீட்டதால அது அவங்களோட தனிப்பட்ட சொத்தா மாறுமா? இல்ல, அது தாத்தா வழியா வந்ததால மறுபடியும் மூதாதையர் சொத்தாகி பேரங்களுக்கு அதுல பிறப்புரிமை வந்துடுமா? இதுதான் கேள்வி. சரியா சொன்னீங்க. இதுதான் உச்ச நீதிமன்றம் ஆழமா அலசி ஆராய்ஞ்ச ஒரு முக்கியமான விஷயம். அப்போ உச்ச நீதிமன்றம் இந்த சிக்கல எப்படி அவிழ்த்தாங்க? திரும்ப பெறுதல், அதாவது ரீகன்வீனியன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தைய உங்க குறிப்புகள்ல பார்த்தேன். அப்படின்னா என்ன? அது சும்மா நிலத்தை திரும்ப வாங்குறது மாதிரி இல்லையா? நல்ல கேள்வி. ரீகன்வீனியன்ஸ்ங்கிறது ஒரு சாதாரண சேல்ஸ் கிடையாது. அது சட்டப்படி ஒரு பழைய ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சுட்டு சொத்தை அதோட உண்மையான இடத்துக்கு, அதாவது பழைய நிலைமைக்கு திரும்ப கொண்டு வர்ற மாதிரி. ஓ, இந்த இடத்துல தான் டீப்போ கொள்கைன்னு ஒன்னு ரொம்ப முக்கியமா மாறுது. ஒரு நிமிஷம். டீப்போ கொள்கையா? அது என்னது? நான் கேள்விப்பட்டதில்ல. அது ஸ்ரீமதி டீப்போவுக்கும் வசந்த் சிங்குக்கும் நடந்த ஒரு பழைய வழக்குல வந்த தீர்ப்பு. அந்த கொள்கையோட அழகே அதோட எளிமையில தான் இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, பரம்பரை சொத்துங்கிறது ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி. ரப்பர் பேண்டா? சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா, நீங்க அதை வித்து எவ்வளவு தூரம் இழுத்தாலும் சரி, அது குடும்பத்துக்கிட்ட திரும்ப வர்றப்போ தன்னோட பழைய நிலைமைக்கே வந்துரும். அப்போ அந்த சொத்தோட பழைய குணமும் அது சம்பந்தப்பட்ட உரிமைகளும் கூடவா? கரெக்ட். எல்லாமே சேர்ந்து வந்துரும். ம். இந்த வழக்குல அந்த நிலம் மகன்களோட கைக்கு வந்த உடனேயே அது திரும்பவும் மூதாதையர் சொத்தா மாறிடுச்சு. உடனே பேரன்களோட உரிமைகளும் அந்த ரப்பர் பேண்டோட சேர்ந்து ஸ்னாப் ஆகி திரும்ப வந்துருச்சு. ஆனா இது கேக்குறதுக்கு அந்த மகன்களுக்கு கொஞ்சம் அநியாயமா தெரியலையா? அவங்க தானே வழக்கு போட்டு செலவு செஞ்சு அந்த நிலத்தை மீட்டாங்க. இது ஒரு பொதுவான சந்தேகம். ஆனா சட்டம் இதை அப்படி பார்க்கல. அப்போ எப்படி பாக்குது? சட்டம் தனிப்பட்ட முழுமையான சொத்துக்கும் கூட்டு குடும்ப சொத்துக்கும் பெரிய வித்தியாசத்தை வைக்குது. ஓகே, அது கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். நிச்சயமா. ஒரு தனிப்பட்ட சொத்துங்கிறது நீங்க சம்பாதிச்ச காசுல வாங்கின ஒரு போன் மாதிரி. அதை யாருக்கு வேணா கொடுக்கலாம், விக்கலாம். அது உங்க இஷ்டம். சரி. ஆனா கூட்டு குடும்ப சொத்துங்கிறது உங்க வீட்ல பரம்பரையா இருக்கிற ஒரு ஊஞ்சல் மாதிரி. அதுல உங்களுக்கும் உரிமை இருக்கு, உங்க பிள்ளைகளுக்கும் பிறப்புரிமை இருக்கு. ஆ, புரியுது. நீங்க மட்டும் தனியா அதை தூக்கி யாருக்கும் கொடுத்துட முடியாது. இங்க மகன்கள் போராடினது உண்மைதான். ஆனா அவங்க மீட்டது அந்த பரம்பரை ஊஞ்சல. அதனால அதோட விதிகள் மாறாது. ஓ, இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. அப்ப நீதிமன்றத்தோட இறுதி தீர்ப்பு என்ன? அந்த சமரசம் செல்லுமா செல்லாதா? பேரங்களோட பங்க பொறுத்த வரைக்கும் அந்த சமரசம் செல்லாதுன்னு நீதிமன்றம் தெளிவா சொல்லிடுச்சு. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? ரொம்ப எளிமையான லாஜிக் தான். உங்களுக்கு சொந்தமில்லாத ஒரு உரிமைய, அது உங்க பிள்ளையோட உரிமையா இருந்தாலும் சரி, உங்களால விட்டு கொடுக்க முடியாது. ஆமாம், அது சரிதான். தந்தையர்கள் செஞ்ச அந்த ஒப்பந்தம் பேரங்களோட உரிமையை மீறினதால அது சட்டப்படி செல்லாது. அப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப வலுசு. குறிப்பா குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய எச்சரிக்கை மணி மாதிரி. நிச்சயமா. குடும்ப சொத்து விஷயத்துல சம்பந்தப்பட்ட எல்லா வாரிசுகளையும் கலந்து பேசாம, அவங்க சம்மதத்தை வாங்காம செய்யற எந்த ஒரு ஒப்பந்தமும் பல வருஷங்கள் கழிச்சு கூட பெரிய சட்ட போராட்டத்துக்கு காரணமா மாறலாம். ஆமா. அது மட்டும் இல்ல, சட்ட வல்லுநர்களுக்கும் இது ஒரு முக்கியமான நினைவூட்டல். என்ன அது? ஒரு நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றும் போது அதுல சம்பந்தப்பட்ட எல்லா பாகஸ்தர்களோட, அதாவது கோபார்ட்னர்ஸோட ஒப்புதலையும் வாங்குறது எவ்வளவு அவசியம்னு இந்த வழக்கு காட்டுது. இல்லன்னா பல வருஷ உழைப்பு வீணா போக வாய்ப்பு இருக்கு. இறுதியா இந்த வழக்க பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மூதாதையர் உரிமைகளோட தாக்க அலைகள் பத்தி ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். தாக்க அலைகளா? ஆமா. இந்து சட்டத்துல புறப்புரிமைங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது காலத்தை கடந்து நிற்கும். பெற்றோர்கள் தங்களோட வசதிக்காக செய்யற ஒப்பந்தங்களையும் தாண்டி அது அடுத்த தலைமுறையோட உரிமைகளை பாதுகாக்கும். நீங்க சொல்றது சரிதான். ஒரு தலைமுறையில எடுக்கப்படுற ஒரு சின்ன முடிவு வர்ற பல தலைமுறைகளை எப்படி பாதிக்குங்கிறத பத்தி நாம எல்லாரும் யோசிக்கணும். அதுதான் இந்த வழக்கிலிருந்து கிடைக்கும் மிகப்பெரிய பாடம்.